Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ரொம்ப சூப்பரான இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோ அப்படினு சொல்லலாம். என்னன்னா நம்மளுடைய சேனலை வந்து வளர்க்கிறதுக்கு இதை விட சூப்பரான ஒரு விஷயம் வந்து யூடியூப்ல வருமானே எனக்கு தெரியல. அந்த அளவு சூப்பர் அப்டேட் அப்படினு சொல்லுவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்திருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் வரலனா கூட சீக்கிரமே உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருந்த இந்த அப்டேட் நிறைய நண்பர்கள் இத பத்தி கேட்டிருந்தாங்க. சோ இன்னைக்கு நம்ம டீடைலா அத பத்தி வீடியோ வந்து போட்டுருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. என்னன்னா நிறைய சின்ன விஷயங்கள் நம்ம இதுல சொல்லுவோம். சோ இதுல சொல்லிருக்க கூடிய அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட சேனல் வந்து சூப்பரா நீங்க வந்து வளர்த்து வந்து கொண்டு போக முடியும். சோ இந்த ரிசர்ச் டாப் அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து யூடியூப் வந்து இப்போ என்னோட மொபைல் ஃபோன்ல தான் ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்களுமே மொபைல்ல பண்றீங்க அப்படினா studio.youtube.com இதுல வந்து பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் செட் மோட்ல வச்சு பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா வரும். லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்னா சும்மாவே ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சேனல் டேஷ்போர்ட் வந்து நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கான ஒரு ஐகான் இருக்கும். கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேனல் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கற இந்த பேஜ் வந்து வந்துரும். இதுல லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இதுதான் அந்த புதுசா வந்திருக்க கூடிய அப்டேட். கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். என்ன சொல்லிருக்காங்க அப்படினா அதாவது நம்ம யூடியூப்ல நம்ம சர்ச் பண்றோம்ல அந்த சர்ச் அடிப்படையில கடந்த ஒரு 28 நாட்கள தான் அதுல வந்து கணக்குல வந்து எடுத்துப்பாங்க. 28 டேஸ் லாஸ்ட் 28 டேஸ் கணக்குல எடுத்துக்கிட்டு மக்கள் வந்து சர்ச் பண்றத பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் எல்லாம் இங்க வந்து காமிப்பாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்றதுன்னு பாப்போம். கொஞ்சமா நம்ம வந்து கீழ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா searches across YouTube அப்படினு கொடுத்திருப்பாங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசா ஒரு வீடியோ வந்து போட போறோம். இந்த வீடியோ வந்து போடும்போது அந்த வீடியோக்கு நம்ம என்ன டைட்டில் கொடுக்கிறது, என்ன மாதிரி கீவேர்ட் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. நல்லா இருக்கும் மீன்ஸ் மக்கள் எப்படி எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே காமிச்சு கொடுப்பாங்க. சோ அதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பாப்போம். இப்போ ரொம்ப சூடா இருக்குல. சோ ஐஸ்கிரீம் வந்து பார்க்கலாம். நம்ம ஐஸ்கிரீம் அப்படினு இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணி பாப்போம். ஒரு புதுசா ஒரு ஐஸ்கிரீம் வீடியோ போடுறீங்கன்னு வைங்களேன். அந்த டைம்ல நீங்க வந்து எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஐஸ்கிரீம். ஓகே எழுதிட்டேன். எழுதிட்டு என்ன பண்ணனும்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்ச் டேர்ம் அப்படினு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல அந்த டைட்டில் நீங்க கொடுத்திருப்பீங்கல வேர்ட் அது வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த வேர்டை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வந்துரும். இப்போ எப்படி எல்லாம் மக்கள் வந்து சர்ச் பண்றாங்கன்னு கொடுத்திருப்பாங்க. ஐஸ்கிரீம் கொடுக்காங்க, ஐஸ்கிரீம் ரெசிபின்னு தேடி இருக்காங்க, ஐஸ்கிரீம் சாங் வந்து தேடி இருக்காங்களா, ஐஸ்கிரீம் வாலா அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல ஹை அப்படினு போட்டுருக்காங்கன்னா மக்கள் அதிகமா வந்து தேடக்கூடியது ஹைன்னு போட்டுருப்பாங்க. ஓரளவுக்கு மீடியமா இருக்கக்கூடியது மீடியம் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப குறைவா தேடக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து லோ அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க வந்து அதுல வந்து ஏதாவது ஒண்ணு டைட்டிலா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட கீவேர்ட்ஸ்க்கு நீங்க அந்த டாகுக்கெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து கொடுத்திருக்காங்க. இது இல்லாம இப்போ இந்தியால உள்ள மக்கள் வந்து என்ன தேடுறாங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ஆரோ மார்க்கை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆல் அப்படிங்கிறதுல இருக்குல்ல இதுல வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எந்த கண்ட்ரில நீங்க இருக்கீங்களோ உங்க அந்த மக்களுக்கு என்ன மாதிரி நீங்க கொடுத்தா பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும். சோ அதுக்கு நீங்க இப்போ இந்தியானா இந்தியா அப்படிங்கறத கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியால உள்ள மக்கள் வந்து எப்படி சர்ச் பண்ணி பார்க்கறாங்க அப்படிங்கிறது இருக்கும். சோ இங்க எப்படி பார்க்கறாங்களா ஐஸ்கிரீம் அப்படினு போட்டு தான் நிறைய பேர் பார்க்கறாங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் ரெசிபி, ஐஸ்கிரீம் சாங் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ இதுல வந்து வருது அப்படினு சொல்லிட்டு சம்பந்தமில்லாத டாக் வந்து கொடுக்க கூடாது. அதாவது நீங்க வந்து போடக்கூடியது நார்மல் ஒரு ஐஸ்கிரீம் வீடியோவா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐஸ்கிரீம் கார்ட்டூன் அப்படினு சொல்லி இருக்கு. சோ உடனே ஐஸ்கிரீம் கார்ட்டூன் அப்படினு கொடுத்தீங்கன்னா நீங்க தப்பா கொடுக்குறீங்க. சோ அப்படி கொடுக்க கூடாது. என்ன வருதோ அதுதான் அதாவது உங்களோட வீடியோக்கு சம்பந்தப்பட்டதை நீங்க வந்து கொடுத்துக்கணும். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் சர்ச்சஸ் அப்படினு இருக்குல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஆல் சர்ச்சஸ் அப்படினு சொல்லும்போது என்னன்னா மக்கள் வந்து சாதாரணமா தேடக்கூடியது அதுக்கு இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பொறுத்து தான் கொடுத்திருப்பாங்க. இத நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொன்னு வந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் கேப்ஸ் ஒன்லி அப்படினு கொடுத்திருப்பாங்க. இப்போ நான் வந்து இத கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுக்கிறேன். இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த சர்ச் டேர்ம் அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கேப் அப்படினு இருக்கு. அதாவது என்னன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து சர்ச் பண்றாங்களாம்.
எப்படியெல்லாம் ஐஸ்கிரீம் ட்ரக் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க, ஐஸ்கிரீம் ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க, ஹவு டு மேக் ஐஸ்கிரீம் அட் ஹோம் விதவுட் க்ரீம் இப்படி வந்து சர்ச் பண்ணியிருக்காங்களா. மக்கள் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த மாதிரி கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் கண்டென்ட் கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மக்கள் தேடுறாங்க, பட் அவங்க தேடும்போது அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ரைட் சைடு வந்து ஹை கொடுத்துருக்காங்களா, மீடியம் கொடுத்துருக்காங்களா, லோ கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஹை அப்படின்னா நிறைய பேர் வந்து தேடிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம சேனலில் மேக் பண்ணி போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டென்ட் கேப் கொடுத்துட்டு உங்களுக்கு சப்போஸ் இப்போ மீடியம் இருக்கிறது கூட ஓகே தான். சப்போஸ் வந்து லோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் மக்கள் தான் தேடி இருக்காங்க. ஸோ நம்ம உடனே வந்து அது ஒரு வீடியோ போட்டோன்னா நிறைய வியூஸ் நமக்கு வரும் அப்படிங்கிறது கிடையாது. அது இல்லாமல் இந்த கண்டென்ட் கேப் இருக்கக்கூடியதை பார்த்துட்டு இந்த ஹை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் சேனல் கேட்டகரி என்னது, நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வீடியோ வந்து போடணும். நம்ம சம்மந்தம் இல்லாமல் வேறு வந்து மக்கள் வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம சேனலுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது வீடியோஸ் போட்டோன்னா நமக்கு வந்து பெருசாக வியூஸ் எல்லாம் வராது. ஸோ உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கே தெரியுது கண்டென்ட் கேப் இருக்கக்கூடிய வீடியோஸ் எதெல்லாம் அப்படின்னு. ஸோ நம்ம சேனலுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸை ஒரு 2-3 நாளைக்கு பிறகு நம்ம போடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த வீடியோவை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு சேவ் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சேவ்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து மேக் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த வீடியோ சேவ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த வீடியோ பக்கத்துலேயே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒன்று கிளிக் பண்ணோம்ல பாக்ஸு, அதையும் நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து சேவ் லிஸ்ட்லேருந்து அது வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா யுவர் வியூவர்ஸ் சர்ச்சஸ் அப்படின்னு 2வது இருக்குல்ல, இதுதான். இதை கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து போடலாம். அதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் சொன்னது மாதிரி இப்போ வந்து ஆல் கண்ட்ரி இதில் வந்து செலக்டில் இருக்கும். இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். இதில் நீங்கள் இப்போ கீழே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து ஸ்லைம் வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே ஓகே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்லைம் நிறைய சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, நம்ம வந்து அந்த வீடியோ போடலான்னு நான் போட்டேன்னா அது வந்து சரியானதாக இருக்காது. அப்படி போடக்கூடாது. நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடானது மட்டும் தான் நம்ம வந்து போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு சேனல் க்ரோத் வந்து சரியாக வந்து இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங். ஸோ நான் என்ன எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது எதுவுமே நான் எடுக்கக்கூடாது. இது கைன் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சேனலோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து அப்படியே வந்து சேவ் வந்து கொடுத்துக்கலாம். சரி நம்ம இதை வந்து வீடியோ மேக் பண்ணலாம்னு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய கைன் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் எப்படி தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு இதில் வந்து காமிக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கணும்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். நிறைய கைன் மாஸ்டர் வீடியோ எடிட் நான் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடான இதெல்லாம் நீங்கள் வந்து இதிலே வந்து சர்ச் பண்ணி பார்த்து ஸோ என்ன மாதிரி டைட்டில் கொடுக்குறது, என்ன மாதிரி டேக் கொடுக்குறது, என்ன மாதிரி மக்கள் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா கட்டாயமாக நமக்கு வந்து நிறைய வியூஸ் வந்து போகும். ஸோ சும்மா போட்டோன்னா வந்து வராது. கண்டென்ட் வந்து கட்டாயமாக முக்கியமான ஒன்று. அதாவது நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, எப்படி அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கீங்க, வீடியோவில் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, எல்லாம் பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் போகுமே தவிர இதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா டைட்டில் மட்டும் போட்டால் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, பட் வந்து வியூஸ் நமக்கு வந்து போகாது. ஸோ அதனால் வீடியோ ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் நல்லபடியாக கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் வந்து போகும். சேனல் வந்து நல்லா வந்து க்ரோ வந்து ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.